வணக்கம் சகோ, இன்னைக்கான சினிமா அப்டேட்ஸ் பத்தி பாத்திரலாம் வாங்க. போன வாரம் ஹரிஷ் கல்யாண், அட்டகத்தி தினேஷ் நடிப்புல ரிலீஸ் ஆன படம் தான் லப்பர் பந்து. என்னதான் இந்த வாரம் புதுசா நிறைய படங்கள் வந்திருந்தாலும் இந்த 2வது வாரமும் ஹவுஸ்ஃபுல் ஷோவோட லப்பர் பந்து படம் சக்சஸ்ஃபுல்லா தியேட்டர்ல ஓடிட்டு இருக்கு. இது வரைக்கும் அட்டகத்தி தினேஷ் அப்படின்னு நம்ம எல்லாரும் கூப்பிட்டு இருந்தோம். இப்போ இந்த லப்பர் பந்து படத்துடைய ரிலீஸ்க்கு அப்புறமா கெத்து அப்படிங்கிற அந்த கேரக்டருடைய கெத்துக்கு அப்புறம் கெத்து தினேஷ் அப்படின்னு தான் இப்போ எல்லாருமே கூப்பிடுறாங்க. இன்னைக்கு கெத்து தினேஷ் அவர்களுக்கு பர்த்டே. அவருக்கு பர்த்டே விஷோட 2 ஸ்பெஷல் போஸ்டரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க லப்பர் பந்து மூவி டீம். அது மட்டும் இல்லாம ஆக்டர் கலையரசன் கெத்து தினேஷ் லீடா நடிச்சிருக்க தண்டகாரண்யம் அப்படிங்கிற ஒரு புது படத்துடைய அபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். போன வாரம் ஹிப்ஹாப் தமிழா ஆதி நடிப்பில் கடைசி உலகப் போர் அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் மக்கள் கிட்ட நல்ல வரவேற்பையும் வாங்குச்சு. இப்போ இந்த படத்தை லாஸ்ட் வேர்ல்டு வார் அப்படிங்கிற டைட்டிலோட ஹிந்தி லாங்குவேஜில் அக்டோபர் 4 ரிலீஸ் பண்ணுறாங்க. நம்ம தலை ஏகே மறுபடியும் கார் ரேஸில் கலந்துருக்காரு துபாயில். இந்த கார் ரேஸோடைய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் இப்போ சோஷியல் மீடியாவில் செம்ம வைரல் ஆகிட்டு இருக்கு. டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ஷனில் நம்ம சூர்யா இப்போ நடிச்சிருக்க படம் தான் சூர்யா 44. இந்த படத்தில் ஹீரோயினா ஆக்டர் பூஜா ஏத்தியே நடிச்சிட்டு இருக்காங்க. டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜ் இந்த படத்தை ஒரு பீரியாடிக்கல் கேங்ஸ்டர் படமாக எடுத்துட்டு இருக்காரு. குறைஞ்ச நேரத்தில் இந்த படத்துடைய ஃபுல் ஷூட்டிங் வரைக்கும் கார்த்திக் சுப்ராஜ் முடிக்க போறாரு. இந்த படத்தில் நம்ம சூர்யா ஒரு கேங்ஸ்டர் லுக்கில் தான் நடிக்க அப்படிங்கறத வீடியோ போஸ்டர்ஸ் மூலமா ரிவீல் பண்ணிருந்தாங்க மூவி டீம். இந்த படத்துல கேங்ஸ்டர் லுக் மட்டும் இல்லாம ஹேண்ட்ஸமான யங்கான லுக்லயும் சூர்யா நடிக்க போறாரு. மெய்யழகன் படத்துடைய ப்ரொமோஷனுக்காக வந்த நம்ம சூர்யாவோட நியூ லுக் போட்டோ தான் இது. இந்த லுக்ல தான் இப்ப சூர்யா 44 படத்துல கார்த்திக் சுப்ராஜ் படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. டைரக்டர் டிஜே ஞானவேல் டைரக்ஷன்ல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சிருக்க படம் தான் வேட்டையன். வேட்டையன் படம் அக்டோபர் 10 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துடைய தமிழ்நாடு தியேட்டர்கள் ரைட்ஸ் ரெட் ஜெயன்ட் மூவிஸ் வாங்கிட்டாங்க. இத மூவி டீம் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. வேட்டையன் படத்துல ஆக்டர் கிஷோரும் நடிச்சிருக்காரு. இன்னைக்கு இவருடைய கேரக்டர் போஸ்டரை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த படத்துல இவருடைய நேம் ஹரிஷ். இந்த படத்துல இவர் ஒரு போலீஸ் அதிகாரியா நடிச்சிருக்காரு. ஆக்டர் ரோகிணியும் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இவங்களுடைய கேரக்டர் நேம் நசிமா அப்படிங்கிற கேரக்டர்ல வேட்டையன் படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த வாரம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆன டைரக்டர் கொரடாலா சிவா டைரக்ஷன்ல ஜூனியர் என்டிஆர் நடிப்புல ரிலீஸ் ஆன தேவாரா படத்துடைய பப்ளிக் ரிவ்யூ வீடியோவை நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கேன். அது மட்டும் இல்லாம 96 படத்துடைய டைரக்டர் பிரேம்குமார் டைரக்ஷன்ல கார்த்திக் ஹீரோவா நடிச்சிருக்க மெய்யழகன் படம், விஜய் ஆண்டனி நடிப்புல ரிலீஸ் ஆயிருக்க ஹிட்லர் படம், பிரபுதேவ மாஸ்டர் நடிப்புல ரிலீஸ் ஆயிருக்க பேட்டாரா படம், இந்த படங்களுடைய பப்ளிக் ரிவ்யூ வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு. படத்தை பார்த்த மக்கள் இந்த படத்தை பத்தி என்ன கருத்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஒரு வாட்டி நம்ம சேனல்ல இருக்க அந்த பப்ளிக் ரிவ்யூ வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கங்க. சசிகுமார் நடிக்கிற புது படத்துடைய பூஜை இன்னைக்கு நடந்திருக்கு. இந்த படத்தை டைரக்டர் அபிசன் ஜீவிதன் டைரக்ஷன் பண்றாரு. இந்த படத்துல ஹீரோவா நம்ம சசிகுமார் நடிக்கிறாரு. இந்த படத்துல ஹீரோயினா ஆக்டர் சிம்ரன் நடிக்கிறாங்க. இந்த படத்துடைய பூஜை போட்டோஸை சோஷியல் மீடியாவில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். நடிகர் பாக்யராஜ் அவர்கள் இன்னைக்கு இறுதி முயற்சி அப்படிங்கிற படத்துடைய அபிஷியல் டீசரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டீசர் நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்கு போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்துல ஆக்டர் ரஞ்சித் லீட் ரோல்ல நடிச்சிருக்காரு. இந்த படத்தை 2 பார்ட்டா ரிலீஸ் பண்ண போறாங்க. பார்ட் 1 தான் இப்போதைக்கு எடுத்திருக்காங்க. ஸ்டார் விஜய் சேனல்ல ரொம்பவே ஃபேமஸான ஷோ தான் குக் வித் கோமாளி. இந்த ஷோவில் இப்போ புதுசா ஒரு ரங்கராஜன் அப்படிங்கிற ஒரு செஃப் ஒருத்தர் ஜட்ஜா இந்த சீசன் ஆரம்பிக்கிறப்ப வந்தாரு. இப்போ ரங்கராஜன் ஹீரோவா நடிச்சிருக்க ஒரு புது படத்துடைய அபிஷியல் டீசரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு மிஸ் மேகி அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. இந்த படத்துல ஹீரோவா செஃப் ரங்கராஜன் நடிச்சிருக்காரு. ஆக்டர் யோகி பாபுவும் இந்த படத்துல ஒரு முக்கியமான ரோல நடிச்சிருக்காரு. ஜூனியர் என்டிஆர் ஜான்வி கபூர் ஆக்டிங்ல ரிலீஸ் ஆன தேவாரா படத்துடைய டே 1 கலெக்ஷன் வேர்ல்டு வைடா 172 கோடி அப்படின்னு மூவி டீம் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்டர் மணிகண்டன் ஹீரோவை நடிச்சு ரிலீஸ் ஆன படம் தான் குட் நைட். லோ பட்ஜெட்ல எடுத்தாலும் மிகப்பெரிய சக்சஸ் ஆன படம். இந்த படம் ரிலீஸ் ஆகி இன்னையோட 1 இயர் ஆகுது. குட் நைட், லவர் அப்படிங்கிற 2 படத்துடைய சக்சஸ்க்கு அப்புறமா மணிகண்டன் நடிக்க போற புது படத்துடைய அபிஷியல் டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை இன்னைக்கு நம்ம எஸ்டிஆர் சிம்பு ரிலீஸ் பண்ணிருக்காரு. இந்த படத்துல ஹீரோவா மணிகண்டன் தான் நடிக்கிறாரு. இந்த படத்துக்கு குடும்பஸ்தன் அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரே ரொம்ப சூப்பரா இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் படம் எப்படி இருக்கு போதுன்னு. டைரக்டர் ராஜ்குமார் பெரியசாமி டைரக்ஷன்ல சிவகார்த்திகேயன் ஹீரோவா நடிச்சிருக்க படம் தான் அமரன். இந்த படத்துல ஹீரோயினா ஆக்டர் சாய் பல்லவி நடிச்சிருக்காங்க. இன்னைக்கு சாய் பல்லவியோட கேரக்டர் இன்ட்ரோ வீடியோவை ரிலீஸ் பண்ணிருக்காங்க மூவி டீம். அது மட்டும் இல்லாம இந்த படம் ஒரு ரியல் இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி தான் படமா எடுத்திருக்காங்க. நம்ம இந்தியன் ஆர்மியில மேஜரா இருந்த முகுந்தன் வரதராஜன் அவருடைய பயோபிக்கா தான் இந்த படமா எடுத்திருக்காங்க. இந்த வீடியோவில் அவருடைய போட்டோவையும் ஷேர் பண்ணிருக்காங்க மூவி டீம். அமரன் படத்துக்கு ஜிவி பிரகாஷ் மியூசிக் பண்ணிருக்காரு. அமரன் படம் அக்டோபர் 31 இந்த வருஷம் 2024 தீபாவளிக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. ஒரு பேன் இந்தியா மூவியா. இன்னைக்கு எக்கச்சக்கமான சினிமா அப்டேட்ஸ் பார்த்தோம். நாளைக்கும் இதே மாதிரி நிறைய சினிமா தகவலோட உங்களை சந்திக்கிறேன். இதே மாதிரி தொடர்ந்து நிறைய சினிமா தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் வேல் 10 யூடியூப் சேனல். நான் உங்கள் வேல். தேங்க்யூ.